Hey guys, welcome to Simple J Tamil. நேற்று பார்த்தீங்கன்னா May 26th J Advanced 2024 முடிஞ்சிச்சு. ஸோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 9 to 12 வந்திருக்கு, பேப்பர் 2 2:30 to 5:30. ஸோ இப்போ அனாலிசிஸ் பார்ப்போம், பேப்பர் 1 எப்படி கேட்டிருக்காங்க, பேப்பர் 2 எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ பேப்பர் 1ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஃபிசிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நார்மலாக நீங்கள் போயிருப்பீங்க, அதோட கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்க மாதிரி இல்லோட ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரல் ஒப்பீனியன் கொண்டு வந்திருக்கேன். வாஸ் அ பிட் ட்ரிக்கின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. அதுக்கு இன்னொன்று நீங்கள் ஈஸியாக நினச்சி போயிருப்பீங்க, அது கொஞ்சம் டஃபாக மோர் தென் எக்ஸ்பெக்டட், அந்த டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சொன்னாங்க ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். கெமிஸ்ட்ரி வந்துட்டு மோஸ்ட்லி ஆர்கானிக் தான், 90% ஆர்கானிக் மட்டும்தான். இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கேட்கல, மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஆர்கானிக்னாலே கொஞ்சம் டஃபாக தான் கேட்பாங்க, மெக்கானிசம்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ எப்படி ரேட் பண்ணுறாங்கன்னா மாடரேட் டு டஃப் மாதிரி ரேட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸ் வரும். மேக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்டடோட கம்மியாக இருந்துச்சு, டஃபாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, கம்மியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் இப்போ வர ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் எக்ஸ்பெக்டட், லைக் லிட்டில் டஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜே அட்வான்ஸ்ல டஃபஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும் மேக்ஸ், அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சான், அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு டஃபஸ்ட், அவ்வளோதான். ஸோ மாடரேட் மேக்ஸ் வந்துட்டு பேப்பர் 2 பேப்பர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேக்ஸ். ஸோ ஓவராலாக பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஈஸியாக டு மாடரேட். இன்னொன்று மார்க்கிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல்ல 6 கொஸ்டின் +4 0. ஸோ நீங்கள் எப்படி அடிச்சு நீங்கள் நார்மலாக சும்மா அடிச்சு விட்றீங்க 1 2 3 அந்த மாதிரி கரெக்டாக கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கட் ஆஃப் கூட அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே 24 மார்க்கு, நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 தான், +4 -2 மல்டிபிள் சாய்ஸ், சிங்கிள் கரெக்ட் +3 ஆஸ் யூஷுவல் சேம், மேட்ரிக்ஸ் +3 -1 ஆஸ் யூஷுவல் சேம். இங்கே 6 கொஸ்டின் +4 0 தான் இங்கே இருக்குது டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நிறைய பேர் சும்மா அடிச்சுடுவீங்க, அதில் மார்க் வருதோ வரலையோ, வந்தால் போனஸ் தான் நமக்கு. ஸோ அதில் கட் ஆஃப் வேறு கூட வாய்ப்பு இருக்குது, நான் சொல்கிறேன் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில். நெக்ஸ்ட் பேப்பர் 2 வருவோம். பேப்பர் 2ல ஃபிசிக்ஸ் சிங்கிள் கரெக்ட் மல்டிபிள் கொஞ்சம் செம்ம டஃபாக இருந்துச்சு ஆஸ் கம்பேர்ட் டு நீங்கள் அதான் பேப்பர் 2 பேப்பர் 1 நீங்கள் என்ன நினச்சி போயிருவீங்க ஈஸியாக இருக்கும்ட்டு, ஆனால் கண்டிப்பாக டஃபாக தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. ஃபிசிக்ஸ் வருஷத்தில் கேட்கும்போது ஃபிசிக்ஸ் ஈஸியாக கஷ்டமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் பேராகிராஃப் கொஞ்சம் பிட் டூவபிள். ஸோ எப்படி சொல்றது, ஈஸியாக இல்லை, நீங்கள் படிச்சுனே சம் போடுற மாதிரி இருந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு வரும். நான் சொன்ன மாதிரி திரும்பி செகண்ட் பேப்பர்லையும் ஆர்கானிக் தான் 90% டஃப், ரொம்ப அதிகமாக ஆர்கானிக்ல டஃப் தான். ஸோ ஆர்கானிக் தான் நிறைய கேட்டிருந்தாங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு வரும். ஈஸி டு மாடரேட்டு, ஏரியாஸ் வெக்டார் இது டஃபாகவும் இருந்துச்சு, சில கொஞ்சம் டஃபாக சில கொஞ்சம் ஈஸி. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நான் அப்படியே கிஸ்கோ போட்டிருந்தேன், அப்போ கூட சொன்னேன் தேடி பாருங்க, படிங்க, எக்ஸாம் கூட நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஸ்ட்ராட்டஜியாக பண்ணணுன்ட்டு. அதை விட தேடி பாருங்க, ஈஸியாக இருக்கும், மாடரேட் இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஈஸியான கொஸ்டின் முதல்ல போடுங்க சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஏரியா செக்டாரிட்டி ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓவராலாக பேப்பர் 2 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் மேக்ஸ் +3 -1 இருக்கும், 4 கொஸ்டின். இங்கே அதே பேராகிராஃபா +3 0. அப்போ இதில் 6 கொஸ்டின் +4 0 நியூமெரிக்கல் இருக்கு, இங்கே +3 0 பேராகிராஃப் இருக்கு. அப்போ நிறைய பேர் எல்லா கொஸ்டினும் அடிச்சு விடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃப்ளூக்ல கூட மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகமாக கட் ஆஃப் வரும். இன்னொன்று என்ன டிசைடிங் ஃபேக்டர்னா, இந்த வருஷம் 1.91 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் நீங்கள் ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85. இந்த வருஷம் ஜென்ரல் கட் ஆஃப் மினிமம் கிரேட்டர் than 100 தான். நான் மினிமம் நான் சொல்கிறேன், கிரேட்டர் than 100 தான். ஸோ நீங்கள் இனிமேல் டேட்ஸ் வரும், டேட்ஸ் நம்மளே கொடுத்துருப்பேன், போன வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்போ ஆன்சருக்கு வருது. அந்த மாதிரி 1 வீக்கில் விட்டுருவாங்க, ஜூன் மந்தில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கில் விட்டுருவாங்க. அவங்க கிளியராக அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க போர்ட்டலில் ஜே அட்வான்ஸ் 2024 போர்ட்டல் ஐஐடி மெட்ராஸ், அந்த கரெக்டான டேட்ஸில் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீ செக் பண்ணிட்டு எல்லாமே சொல்லுங்கள், ஆன்சர் வந்து நான் திரும்பி அப்டேட்டும் போடுறேன் எல்லாமே. ஸோ டோட்டலி ஈஸி டு மாடரேட் தான் பேப்பரு, கண்டிப்பாக கட் ஆஃப் ஏறும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரேங்கிங் கட் ஆஃப் அடுத்த வீடியோஸில் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் டேபிளாக கேட்டிருந்தீங்க, இன்னும் வர வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ ஸ்டே டியூன். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட்.